ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தன்னோட பையன் நல்லா படிக்கலன்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. அம்மாவும் பையனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். லுக் அட் த நெய்பர்ஸ் இன் ராகுல். ஹி ஆல்வேஸ் கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் ஹிஸ் கிளாஸ். நெய்பர் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர். அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்னா உடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. நெய்பர் சன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பையன் அப்படின்னு அர்த்தம். இதை பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. லுக் அட் த நெய்பர்ஸ் இன் ராகுல். பக்கத்து வீட்டு பையன் ராகுல பாரு. ஹி ஆல்வேஸ் கெட்ஸ். அவன் எப்பொழுதுமே பெறுகிறான் ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல் ரேங்க் இன் ஹிஸ் கிளாஸ், அவனுடைய கிளாஸ்ல. ஜிஇடி கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பெறுவது, கிடைப்பது, இந்த மாதிரி சில அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுல பெறுவது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். ஹி ஆல்வேஸ் கெட்ஸ் அப்படின்னா அவன் எப்பொழுதுமே பெறுகிறான். ஜிஇடி கெட். இந்த கெட்டு பக்கத்துல எதுக்குங்க எஸ் அப்படின்ற வார்த்தை எதுக்கு வந்திருக்கு? ஏன்னா இந்த வாக்கியம் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஹி, ஷி, இட், அப்புறம் ஏதாவது பேரு. இது அதுக்கு பக்கத்துல ஒரு வெர்பு வந்துருச்சுன்னா அந்த வெர்பு கூட எஸ்ஓ இல்லனா இஎஸ்ஓ சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கண விதி இல்லைங்களா? சரி, ஓகே. HIS ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, அவருடைய, இவனுடைய, இவருடைய அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. இன் ஹிஸ் கிளாஸ் அப்படின்னா அவனுடைய கிளாஸ்ல. ஹி ஆல்வேஸ் கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா அவன் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் பெறுகிறான். இன் ஹிஸ் கிளாஸ், அவனுடைய கிளாஸ்ல. பக்கத்து வீட்டு பையன் ராகுல பாரு. அவன் எப்பயுமே அவனுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், why are you always comparing me with him? I also study well. Why are you comparing அப்படின்னா ஏன் கம்பேர் பண்றீங்க? மீ, என்னை, with him அவனுடன். I also நானும் கூட ஸ்டடி படிக்கிறேன், well நன்றாக. Why are you always comparing அப்படின்னா ஏன் எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. why are you always comparing me with him? I also study well. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன அவன் கூட கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறீங்க? நானும் கூட தான் நல்லா படிக்கிறேன், நானும் தான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? If you study well, why did you get only 60 marks in English? Look at him. He studies all evening. If you study, நீ படித்தால். If you study well, நீ நன்றாக படித்தால். Why did you get? ஏன் பெற்றாய்? Only 60 marks. வெறும் 60 மார்க் in English, ஆங்கிலத்தில். Look at him. அவனை பாரு. He studies all evening. அவன் சாயங்காலம் ஃபுல்லா படிக்கிறான். If you study well, why did you get only 60 marks in English? Look at him. He studies all evening. நீ நல்லா படிச்சா அப்புறம் ஏன் இங்கிலீஷ்ல வெறும் 60 மார்க் வாங்கின? அவனை பாரு, சாயங்காலம் ஃபுல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், சரி இப்ப கவனிங்க, இந்த வாக்கியமும் சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் he studiesனு வந்திருக்கு. சரிங்களா? he studies அப்படின்னா அவன் படிக்கிறான், அவன் படித்து கொண்டு இருக்கிறான், அது கிடையாது. அவன் படிக்கிறான். he studies all evening. அவன் ஈவினிங் ஃபுல்லா படிக்கிறான். ஸ்டடீஸ் ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு IES ஹி ஸ்டடீஸ்ன்னு தான் பேசணும். சரிங்களா? போற போக்குல ஹி ஸ்டடின்னு பேசிட்டீங்கன்னா, ஹி ஸ்டடி அப்படின்னு பேசிட்டீங்கன்னா அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. சரிங்களா? பேச்சு தமிழுங்கிற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தப்பு பண்ணாதீங்க. சரிங்களா? தப்பு பண்ணிட்டா பண்ணியாச்சு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க, அவ்வளோதான். அடுத்த தடவை திருத்திக்கோங்க. ஓகே. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? ஹி கோஸ் டு டியூஷன்மா. அவன் டியூஷனுக்கு போறாமா. ஐ எம் ஸ்டடிங். நான் படிக்கிறேன். ஆன் மை ஓன், சொந்தமா. வித்தவுட் எனி ஹெல்ப், எந்த ஹெல்ப்பும் இல்லாம. சரி இப்ப கவனிங்க, ஆன் மை ஓன் இதுக்கு எப்படிலாம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நானாகவே, நானாவே, தனியாக அப்படின்ற அர்த்தமும் எடுத்துக்கலாம். என்னுடைய சொந்த முயற்சியில இப்படின்ற அர்த்தம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல கவனிங்க, இந்த வாக்கியமும் சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் ஹி கோஸ்னு வந்திருக்கு. கோ அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல, அந்த வெர்புக்கு பக்கத்துல ES சேர்த்திருக்கிறோம் இல்லையா? சரி, ஹி கோஸ் அப்படின்னா அவன் செல்கிறான். டு டியூஷன், டியூஷனுக்கு. ஹி கோஸ் டு டியூஷன்மா. அவன் டியூஷனுக்கு போறாமா. ஐ எம் ஸ்டடிங் ஆன் மை ஓன் வித்தவுட் எனி ஹெல்ப். நான் எந்த உதவியும் இல்லாம சொந்தமா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஓ, so now it is my fault. ஓ அப்படின்னா இது இப்போ என்னுடைய தப்பு.
இஃப் யூ வாண்ட் டியூஷன், உனக்கு டியூஷன் வேணும்னா யூ ஷுட் ஆஸ்க், நீ தான் கேட்கணும். இன்ஸ்டெட் அதை விட்டுட்டு யூ ஜஸ்ட் ப்ளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடுற. இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னா அது என்னுடைய தப்பு. இதை கேள்வியா கேட்டோம் அப்படின்னா அது என்னுடைய தப்பா, இது என்னுடைய தப்பா. ஸோ நவ் இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னா இப்போ அது என்னுடைய தப்பா. இஃப் யூ வாண்ட் டியூஷன் யூ ஷுட் ஆஸ்க், உனக்கு டியூஷன் வேணும்னா நீ தான் கேட்கணும். இன்ஸ்டெட் அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் ப்ளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன், ஐ ஒன்லி ப்ளே ஃபார் 1 hour இன் த ஈவினிங், ஐ நீட் சம் ரிலாக்ஸேஷன் ரைட். ஐ ப்ளே ஃபார் 1 hour அப்படின்னா நான் 1 மணி நேரம் விளையாடுறேன். ஐ ஒன்லி ப்ளே ஃபார் 1 hour அப்படின்னா நான் 1 மணி நேரம் தான் விளையாடுறேன். இந்த ஈவினிங் சாயங்காலம். ஐ நீட் சம் ரிலாக்ஸேஷன் ரைட், எனக்கும் கொஞ்சம் சம் அப்படின்னா கொஞ்சம் சில அப்படின்னா அர்த்தம் இருக்கு. ஐ நீட் சம் ரிலாக்ஸேஷன் ரைட், எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல அப்படின்னு சொல்கிறான் பையன். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஹிஸ் மதர் வாஸ் டெல்லிங் மீ ஹீ ஸ்டடிஸ் ஈவன் ஆன் சண்டேஸ், யூ டோன்ட் ஈவன் ஓப்பன் யுவர் புக். ஹிஸ் மதர் வாஸ் டெல்லிங் மீ அப்படின்னா அவனுடைய அம்மா என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹீ ஸ்டடிஸ், அவன் படிக்கிறான். ஈவன் ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட. யூ டோன்ட் ஓப்பன் அப்படின்னா நீ ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற. யூ டோன்ட் ஈவன் ஓப்பன் அப்படின்னா நீ ஓப்பன் கூட பண்ண மாட்டேங்கிற யோர் புக், உன்னுடைய புக்கு. தமிழ் வாக்கியத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னு இருக்காது. ஆன் சண்டேஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னு அர்த்தம், மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அவன் ஞாயிற்றுக்கிழமை கூட படிக்கிறான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நீ புக்கை திறக்க கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன், ஓகே ஃபைன், சரி ஓகே. ஐ வில் ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிறேன். ஐ வில் ஆல்சோ ஸ்டடி அப்படின்னா நானும் படிக்கிறேன். ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளில். ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் மீ, தயவு செஞ்சு என்னை கம்பேர் பண்ணாதீங்க. வித் ஹிம், அவனுடன். அகைன், மீண்டும். ஓகே ஃபைன், ஐ வில் ஆல்சோ ஸ்டடி ஆன் சண்டேஸ். ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் மீ வித் ஹிம் அகைன். சரி ஓகே, நானும் ஞாயிற்றுக்கிழமையில் படிக்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் என்னை அவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான் பையன். அதுக்கு அம்மா, ஐ வில் ஸ்டாப் கம்பேரிங் when you show me good marks in the next exam, go study now. I will stop comparing அப்படின்னா நான் கம்பேர் பண்ணிடுறத நிறுத்திடுறேன். when you show me good marks, நீ என்கிட்ட நல்ல மார்க்கை காட்டும் பொழுது. in the next exam, அடுத்த எக்ஸாமில். go study now, இப்போ போயிட்டு படி. இந்த when அப்படின்ற வார்த்தைக்கு எப்பொழுது, பொழுது, பிறகு இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. show me good marks அப்படின்னா என்கிட்ட நல்ல மார்க்ஸை காட்டு. when you show me good marks அப்படின்னா நீ என்கிட்ட நல்ல மார்க்கை காட்டும் பொழுது. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம், அடுத்த எக்ஸாம்ல. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.